எல்லா படத்துலையுமே வந்து ஃப்ரெண்டால் தாக்கப்படுற மாதிரியே ஒரு தோட்டத்தில் இருக்கீங்க. எதுவும் ரியல் லைஃப்பில் எதுவும் நடந்திருக்காங்க? எல்லாருக்குமே நடந்திருக்கு. உனக்கு நடந்தது இல்லையா? எனக்கு நடந்திருக்கு. பார்த்தியா, அதனால தான் உங்களை தான் ரெப்ரசன்ட். அது ஒரு சந்தோஷம் எனக்கு. சந்தோஷமா? நீங்க இந்த தமிழை பேசுறதுக்கு எப்படி நான் கஷ்டப்பட்டீங்களா இல்லை உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு? நான் என்ன பண்ணேன்னா, மதுரை ஈழத்தமிழ் பேசினேன், அவர் கேரளா ஈழத்தமிழ் பேசினாரு, மேடம் வந்து பாம்பே ஈழத்தமிழ் பேசினாங்க, அந்த பையன் வந்து மெட்ராஸ் ஈழத்தமிழ். அப்படி இருக்கும். அவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன அவங்க இது ஒன்று மதுரை தமிழ் வருது, அது என்ன இது வருது. அயோத்தி முன் அயோத்தி பின் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து சொல்லி அடிக்கிறீங்க, எல்லாமே பயங்கர இட்டு தான். நம்ம வேற ஒரு பேட்டர்ன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது, அந்த முயற்சி ஃபஸ்ட்டு அயோத்தியாக இருந்தது. ஏன்னா சண்டை போடக்கூடாது, இதாக இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு பார்த்தோம். அது நீங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அது நான் காரணம் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் அதை ஆதரித்து டூரிஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் அதை கொண்டு போனது தான் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். துபாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி டீம் இங்கே வந்திருக்கோம் மீடியா அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய நன்றிகள் உங்கள் எல்லாருக்குமே. படம் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டோம் ஜிசிசியில். அண்ட் டீம் இங்கே இருக்காங்க. ஆவேஷமில் பிபி மோனா அறிமுகமாய் கடல் தாண்டி வந்து மனசில் நிற்கிற நிதுஷன் இங்கே இருக்கார், உங்களோட மிதுன் ஜெய்சங்கர். பேக் டு பேக் ஹேட்ரிக் ஹிட்ஸ் கொடுத்த $1 மில்லியன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் குட் நைட் லவருக்கு அப்புறமா டூரிஸ்ட் ஃபேமிலி பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. $1 மில்லியன் பிக்சர்ஸோட ப்ரொடியூசர் யுவராஜ் கணேசன் இங்கே இருக்கார். எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான சசிகுமார் சார் இங்கே இருக்கார். அண்ட் இந்த படத்தோட டூரிஸ்ட் ஃபேமிலியோட எடிட்டர் பரத் விக்ரமன் இங்கே இருக்கார். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் விஜய் இங்கே இருக்கார். ஸோ உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி இந்த சண்டே நூனில். ஓவர் டு யூ ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நேற்று தான் துபாய் வந்தேன். அப்போது இங்கே ஷோஸு தியேட்டர் விசிட்டுக்கெல்லாம் போனேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரெஸ்பான்ஸ் பார்த்து. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல இங்கே சத்தியமாக. ஸோ அதிலெல்லாம் அந்த படம் முடியும் போது எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அந்த ரெஸ்பான்ஸு ஓகே. ஆனால் இங்கே வரும்போது அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம், துபாய் வர்றதும் இது ஃபஸ்ட் டைம் தான். ஸோ அதில் எல்லாம் ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது சென்னையில் ஒரு சின்ன படத்துக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். இப்போ துபாய் மாதிரி ஒரு ஊரில் வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் பார்க்குறதும் இங்கே அந்த படம் வந்து பெரிய நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுன்றது வந்து ஈஸி கிடையாது. ஸோ அதை சாத்தியப்படுத்தின எல்லா மக்களுக்கும் நன்றி. அண்டு இந்த படம் அன்பு மட்டும்தான் பேசுது. இந்த படத்தை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். துபாய்க்கு நான் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடல் தாண்டி வந்து உங்களை சந்திக்கிறதும், எங்கள் படத்தை தேட்டரில் 3வது வாரம் பார்க்குறோம், ஹவுஸ்ஃபுல்லாக பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை இவ்வளோ தூரம் எல்லா நாடுகள்லேயும் துபாய் முதற்கொண்டு நிறைய தேட்டர்ஸில் இவ்வளோ வெற்றிகரமாக ஓட வச்சவங்க எல்லாருக்கும் நன்றியை தரோம். நீங்கள் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் இந்த படம் நல்லா இருக்குன்னு நீங்களாக சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பீங்க. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்படி ஒரு படம் நாங்கள் எடுத்து கொடுத்து மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதை வந்து இவ்வளோ நாள் ஓட வச்சு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக தேட்டரில் பார்க்கும்போது எல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட போடுறது எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் அங்கே என்னென்ன பார்த்தோமோ அதே இடத்துல கிளாப்ஸு எல்லாமே, எல்லா இடமும் உணர்ச்சிகள் ஒன்று தானே, எல்லாமே எமோஷன்ஸ் சேம் தானே. ஸோ அப்போ அதை எங்களை எங்களை படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த மக்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து நாங்கள் ஒரு 8 to 10 months ஒரு படத்தை ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். எங்களுக்கு அந்த ஒரு 2 hours உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அது நீங்கள் கொடுக்குற ஒரு கைத்தட்டு தான் எங்களுக்கான பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸே. அது சென்னையிலேருந்து எல்லா தியேட்டர் விசிட்லையும் நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். துபாயில் எக்ஸ்ட்ரீமாக ரெஸ்பான்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஜிசிசியில் இவ்வளோ பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்றது நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை சாத்தியப்படுத்தின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வித்தூர்ஸ், பார்ஸ் ஃபிலிம் அண்ட் எங்களை கூப்பிட்டு வந்து இந்த டிக்யூபி ஈவெண்ட்ஸ், கலைவாணி, அவங்களுக்கு பிஸ்மி சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் எல்லா இடத்துலையும் நல்ல ரிசப்ஷன் இருக்குது. துபாயிலையும் இந்த ரிசப்ஷன் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ த ஃப்ளோர் இஸ் ஓப்பன் டு Q&A. உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.
சசிகுமார் சாருக்கு டபுள் ஆக்ஷன் எப்போ பார்க்கலாம் சார்? டபுள் ஆக்ஷன் கேட்கவே எனக்கே புதுசாக இருக்கு. பார்ப்போம், அதுக்கான கதை வரணும். வரும்போது கண்டிப்பாக பண்ணுவேன். ஒன்று அப்படி பண்ணுற மாதிரி இருந்தது, அது பண்ணலை, டபுள் ஆக்ஷனாக வந்துச்சு. பட் கூடிய சீக்கிரம் அதுக்கான கதை வந்துச்சுன்னா பண்ணுவேன். நெக்ஸ்ட் மூவி? நெக்ஸ்ட் மூவி நான் ஏற்கனவே பண்ண வேண்டிய படங்கள் நிறைய இருக்குது. ராஜ்முருகன் சாரோட மயிலாடு ஒன்று இருக்குது, ஃப்ரீடம்னு ஒரு படம் ரெடியாக இருக்குது. ஸோ அது அடுத்தடுத்து இருக்குது, அது வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் அது வரும். ஹாய், வணக்கம். டைரக்டர் வரல, ஸோ ப்ரொடியூசர்கிட்ட இப்போ பொதுவாக வந்து எல்லாருமே வந்து அப்கமிங் நியூ டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து கன்னு கேரி வச்சா ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. இது ஃபன்னு வச்சுட்டு ஸ்கிரிப்ட் எழுதி இவங்க அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா இதில் தலைவருக்கு ஓப்பனிங் கிடையாது, ஃபைட்டு கிடையாது. ஏன்னா எல்லாமே இப்போ அந்த மாதிரி படம் தான் நிறைய வந்துட்டுருக்கு. டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ரொடியூசராக எப்படி நம்பிக்கை வந்துச்சு படம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு? ரொம்ப நன்றி. என்னென்னா கதை மட்டும்தான் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் ஆல்ரெடி 2 பண்ண படங்களுக்குமே வந்து நாங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது குட் நைட் பண்ணும்போது மணிகண்டன் அவருக்கு வந்து அப்போ அதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் ஹீரோவாக பண்ணுறாருன்றது இருந்துச்சு. நாங்கள் கதையை மட்டும் தான் நம்பி பண்ணோம். அடுத்து பண்ண படங்களும் கதையை நம்பி மட்டும் தான் பண்ணோம். இதில் எங்களுக்கு அடிஷ்னலாக சசிகுமார் சாரோட பவர் இருந்துச்சு. ஏன்னா சசிகுமார் சார் வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போய் பார்த்தாலும் அவர் தெரியும், தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. கரெக்டான படம் அமையும் போது பெரிய ஓப்பனிங்காக கன்வெர்ட் ஆகுன்றதை நாங்கள் நம்பணும், பெருசாகவே நம்பணும். அதுக்கான நம்பர்ஸாகவே அந்த படம் வந்து நாங்கள் பண்ண நம்பர்ஸ்க்கு அந்த படம் பண்ண ப்ராஃபிட் வந்து இன்ட்டு 20 டைம்ஸ் 15 டைம்ஸ் சொல்லலாம். ஸோ அவ்வளோ பெரிய நம்பர்ஸுமே பண்ணியிருக்கு. அப்போ கரெக்டான கதையை தேர்வு பண்ணுன்றது மட்டும் தான் நம்மளோட வேலையாக இருக்குது. ரிசல்ட் வந்து மக்கள் பார்த்துப்பாங்கன்றது தான் நாங்கள் நம்பணும் ஆக்சுவலி. ஸோ சார் வச்சு பண்ணும்போதே எங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ லைக் வந்து எப்படி சொல்கிறது, எந்த ஊருக்கு போனாலும் சாரை தெரியும். இப்போ லைக் நான் மதுரையோட ஒரு ஊருக்கு, மதுரையில் இருக்க எந்த ஊருக்கு போனாலும் சரி, திண்டுக்கல்லாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், எங்களுக்கு அறிமுகமே தேவையில்ல சாரை வச்சு பண்ணும்போது. இப்போ நாங்கள் ஜிசிசி வந்திருக்கோம், சாருக்கு வந்து நேற்று அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ நாங்கள் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே யோசிக்கல. கதை இருக்குது, அதுக்கான கரெக்டான ஆர்டிஸ்ட் வந்துட்டு அந்த படம் கரெக்டாக போய் மக்களை சேர்ந்துடும். ஸோ மக்கள்கிட்ட கொண்டு போகிறது மட்டும் தான் நம்மளோட வேலையாக இருந்துச்சு. அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. மக்கள் ரொம்ப பயங்கரமாக ஆதரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோ வந்து கதை தான். ஸோ அந்த கதையை நம்ம கரெக்டாக தேர்வு பண்ணிட்டா மற்ற விஷயங்கள்லாம் தானாக நடந்துடும் நம்பணும். அதுக்கு பின்னாடி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமோ எந்த ஒரு பெரிய பேக்கிங்குமே தேவைப்படலை எங்களுக்கு ஆக்சுவலி. தேங்க்யூ. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி டீமுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு என்னோட நேம் விக்னேஸ்வர். நான் இங்கே துபாயில் சிங்கர் அண்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மராக இருக்கேன். என்னோட நேம் வந்து சசிகுமார் அண்ணா. என்னோட கொஸ்டின் வந்து சசிகுமார் அண்ணாக்கு. ஆனால் நீங்கள் நிறையா படம் சூஸ் பண்ணி நடிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நந்தன், அயோத்தி இந்த மாதிரி இத்தனை படம் நடிச்சிருக்கலாம். பட் உங்களுக்குன்னு ஃபேவரட்டாக ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கும்ல, இது பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப இதாக ஃபீல் பண்ணீங்கன்னு உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் கேரக்டர் இருக்குல்ல, அது எதுன்னு எந்தது நான் தான் சொல்லுவேன், தர்மதாஸ் தான். தர்மதாஸ் தான்ப்பா. இப்போ தர்மதாஸ் தான் ஃபேவரட்டான கேரக்டர். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது. இப்படி ஒருத்தர் இருக்க மாட்டானா, இப்படி ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற அந்த கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அப்போ எனக்கும் நானும் பார்க்கும்போது அது உண்மையிலேயே பிடிச்சிருந்தது. படம் விட்டு வரும்போது எல்லாருமே வந்து ஒரு எமோஷனல் ஹக் பண்ணிக்கலாமான்றாங்க. ஏன்னா அப்படி ஒருத்தரை பார்க்கணும், அப்படி நம்ம இருக்கணும், சந்திக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி ஒரு பாசிட்டிவான கேரக்டர் இருக்கிறது நமக்கு நல்லது தானே. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்போது நந்தன் படம் நீங்கள் பண்ணீங்க இல்லையா? ஸோ நந்தன் படத்தில் இப்போது நம்மளுக்கு நிறைய பேர் வாழ்த்தும் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது இது ரீதியாக பார்க்கும்போது கதை ரீதியாக நல்லா இருந்தது, எல்லாம் இருந்தது. பட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இதுவும் நம்ம பேசியிருக்கோம்ல, இப்போ எஸ்டி உங்களுக்குலாம் எஸ்சி உங்களுக்குலாம் இதாக இருக்குன்னு. அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ்ஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் வந்து ஏன் இப்படி பண்ண இந்த மாதிரி, அதாவது நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் இதாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கண்ணா? நான் ஆக்சுவலாக அது வரும் தான் எல்லாருமே நினச்சேன், எனக்கு வரல. காரணம் எல்லாரோடையும் நாம் சமாதானமாக நியூட்ரலாக போகிறனால, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறனால அது வரல. ஏன்னா எனக்கே கேட்டாங்க, என்ன எப்படி பண்ணியிருக்கீங்க, உங்களை எதுப்பே வரலையா அப்படின்னா. கண்டிப்பாக இப்போ வரைக்கும் வரல. அதுக்கு காரணம் எல்லாருக்கும் நான் எல்லா டைப்பும் பண்ணிட்டேன், எல்லா விதமான கேரக்டர்ஸும் பண்ணியிருக்கேன், எல்லா விதமான இதுலேயும் பண்ணியாச்சு. ஸோ அப்போ நந்தனும் ஒன்று வரும்போது அதுக்கான எதிர்ப்படல. அதை சொல்லணும்னு தோணுச்சு. டைரக்டர் சொல்லும்போது இப்படி ஒன்று நடக்குது, இவங்களுக்கு ஒன்று நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ ஆர்டிஓ வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. கொடியேற்றும் போது இவங்க வந்து இதில் பார்ப்போம், நாங்கள் வந்து ஸ்கைப்பில் பார்ப்போம், எல்லாம் இவங்க தான் கொடியேற்றணுன்ற ஒரு ஜியோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். அதுவே அதோட வெற்றி தான். அப்படிதான். சூப்பர், நல்ல விஷயம். தேங்க்யூ. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலாக இப்போ புதுசாக வர டேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்து படம் கதை நல்லா வச்சுருப்பாங்க.
ஸோ அவங்க வந்து எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது, லைக் நிறைய இப்போ இதே மாதிரி டூரிஸ்ட் மாதிரியே ஒரு கதைகள்லாம் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது இப்போ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தான், ஸோ அவங்க எப்படி போய் ரீச் ஆனால் எப்படி அது கிடைக்கும்? ப்ரொடியூசர்கிட்ட தான் கேட்கணும். அதான் இது நாங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறோன்னா, கம்பெனிக்குன்னு ஒரு மெயில் ஐடி இருக்குது. தென் அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தமிழ் சினிமாவில் அங்கே வந்து உங்களுக்கு எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 25 to 30 பிக்சர்ஸ் வரும், கதையோட பிக்சர்ஸ் வரும். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் டீமில் இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன படங்கள் பண்ணணும், என்ன மாதிரி படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட ஜான்ரஸ்குள்ளே இது வருதா. சில இப்போ கதையில் சில விஷயங்கள் நாங்கள் பர்டிகுலராக எதிர்பார்க்குறோம். பொலிட்டிக்கலாக அது கரெக்டாக இருக்கா இல்லையா, இந்த படம் வந்து என்ன கருத்தை பேசுது. ஸோ இது எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு கதைகள் கேட்போம். எங்கள் டீம் ஃபஸ்ட் ரவுண்ட் கேட்டதுக்கப்புறம் நான் அடுத்து கேட்பேன். கேட்டதுக்கப்புறம் அந்த கதை எனக்கு பிடிச்சிருக்குன்னா, ஸோ அது என்ன மாதிரி படமாக பண்ணலான்றதை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் இதுதான் ஃபாலோ பண்ணுறோம். இங்கே நிறைய பேருக்கு நிறைய இது இருக்குது, லைக் அவங்க விஷன்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நான் பர்டிகுலராகவே ஒரு படம் என்ன பேசுது, சமுதாயத்துக்கு தப்பான கருத்தை சொல்லிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கான்சியஸாகவே நாங்கள் செயல்படுறோம். ஒரு கதை பண்ணுறோன்னா அந்த கதை வந்து யார் மனதையும் புண்படுத்திடக்கூடாதுன்றதெல்லாம் நாங்கள் பேசிக்காக வச்சோம். நாங்கள் இடையில ஒரு 6 months முன்னாடி ஒரு கதை கேட்டேன், பயங்கரமாக சிரித்தேன். நான் வந்து விழுந்து சிரித்தேன். டேரக்டர் வந்து என்ன நினச்சிட்டாரு, ஓகே இந்த படம் அவர் பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டாரு. நான் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை இந்த படம், நான் பண்ண முடியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் நம்புகிற அரசியலுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது இந்த படம், ஸோ நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ லைக் வந்து திரைப்படம்ன்றது நாங்கள் ஒரு வணிக ரீதியாக மட்டுமே பார்க்கல, அது மக்கள்கிட்ட போய் ஒரு மாஸ் மீடியாவில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ அதையும் நாங்கள் மைண்டில் வச்சுக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம பண்ணலாமா வேண்டாமா, இது கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட முடியுமான்றதுமே நாங்கள் பார்க்குறோம். ஸோ பிச் பண்ணுறதா இருந்தால் யார் வேணால் பிச் பண்ணலாம். கம்பெனியோட மெயில் ஐடி வந்து இருக்குது, வாங்கி யார் வேணால் பிச் பண்ணலாம். ஸோ அந்த கதையை நாங்கள் பண்ணுறோமா இல்லைன்றதுக்கான சில விஷயங்கள்லாம் நாங்கள் ரூல்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் படங்கள் பண்ணுறோம். அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே நாங்கள் வந்து எதிர்பார்க்கறதில்ல. இப்போ நாங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணலை, அவங்க ப்ரொஃபைலு, ஸோ அவங்க யார் என்ன பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. கதை நல்லா இருந்துச்சுன்னா படம் பண்ணுறோம், வேறு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன்ஸுமே இல்லை. பட் எல்லாமே மெயில் நிறைய பேர் அனுப்புவாங்க. ஸோ அது கரெக்டாக எல்லாமே ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ எல்லாமே ஆக்சுவலி மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் ஒரு டீமில் ஒரு ஆளை போட்டு வேலைலாம் பண்ணிருக்கோம். ஸோ டெய்லி எல்லா மெயிலுக்குமே ரிப்ளை வந்துடும். அது நாங்கள் பண்ணுறனாலும் சரி பண்ணலனாலும் சரி அது மெயில் போயிடும். ஓகே. ஏன்னா எதுக்கு இவ்வளோ கேட்குறேன்னா, நீங்கள் மெயில் பண்ணிருக்கீங்களா? இல்லை என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்களும் ஸோ கேட்க சொன்னாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க, நிறைய ஆஃபீஸஸ் காமிச்சிருக்காங்க. என்னன்னா இப்போ கம்பெனியாக சொல்கிறேன், நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 படம் பண்ண முடியும். ஸோ ஒரு 100-200 மெயில் வரும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நம்மளால் படமாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அந்த 100ல் நமக்கு எது 1 or 2 நமக்கு எது கரெக்டாக இருக்குன்றதை பார்த்து தான் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே இப்போ லைக் உண்மையாகவே ஒரு 200-300 மெயில் இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தா. ஸோ அதில் நம்ம பர்டிகுலராக ஃபில்டர் பண்ணி தான் கேட்குறோம். ஸோ அதனால் எல்லாமே படமாகும்ன்றது தெரியல. நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன மட்டுமே ட்ரை பண்ணுறது ஒரு பாயிண்ட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சார், எல்லாருக்கும் வணக்கம். சார், நீங்கள் இதில் வந்து ஒரு இலங்கை தமிழராக வந்து நடிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்க முகாம்கள் எல்லாத்தையும் வந்து விசிட் பண்ணிங்களா? படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? அந்த மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது? ஓகே. அது பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். எங்கள் ஸ்கூலில் என்னுடைய நண்பர்கள்லாம் ஈழத்தமிழர்கள் இருக்காங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போதே ஸ்கூலில் அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு அது தெரியும். அவங்களோட இப்போ வரைக்கும் பழக்கம் இருக்குது. இப்போ வரைக்கும் பேசிகிட்ருக்கோம். அவங்க லாங்குவேஜில் கதைப்பாங்க, நான் அதை கேட்டுட்ருப்பேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் அதை இது பண்ணி கடந்தேன். ஓகே. நீங்கள் கடைசியாக எடுத்த நிறையா படங்களில் பொலிட்டிக்கலாக கரெக்டாக நிறையா பேசுகிறீங்க, நல்லவராகவே இருக்கீங்க. எப்போ வந்து வில்லன் கேரக்டர் அந்த மாதிரி ஏதாவது பண்ண ஏன் நல்லது நான் உங்களை நல்லவராகவே பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் வில்லனாக மாறுவீங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரி. இங்கே எல்லாருமே நல்லவங்களாகிட்டாங்களா? இதை பார்த்து எல்லாருமே நல்லவனாக ஆகணும்னு தான் நினைக்கிறோம். ஒரு 5-6 பேர் ஆனால் அதில் நல்ல விஷயந்தானே அது. நான் ஏற்கனவே முதல் படத்தில் வில்லனாக தான் நடித்தேன். சுப்பிரமணியபுரம் இந்த பக்கம் தான் நான் சொல்கிற ஒரு விஷயம். அப்போ இருந்து சுப்பிரமணியபுரத்துலேருந்து அந்த மாதிரி படிக்காதவன், படிக்க மாட்டான், இது பண்ண மாட்டான் அப்படின்பது இப்போ தான் கொஞ்சம் மாறி அதை வந்து நல்லவன் அப்படின்னு வந்து உடச்சி வந்திருக்கோம். ஸோ அது நல்லா தான் இருக்குது. தேங்க்ஸ். டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இந்த மூவி கொடுத்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் சுலைமான், நான் துபாய் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணுறேங்க. தம்பிக்கான கேள்வி, ஃபர்ஸ்ட் மூவி வந்து உங்களுக்கு தமிழில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ. ரொம்ப நல்லா மீன்ஸ் இல்லை ப்ரோ, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. படம் நல்லா மலையாளத்தில் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ தமிழில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணும்போது எப்படி நீங்கள் இவங்க கூட
இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் மலையாளத்தையும் தமிழையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும்ல, எப்படி இருக்கும் அந்த மாதிரி? டீமாக சப்போர்ட் பண்ணாங்க ப்ரோ, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு இப்போது எனக்கு ஒரு டென்ஷன் இருந்தது, அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு ஒரு டென்ஷன் இருந்தது. படம் வந்து எல்லாரும் இந்த அந்த ப்ரப்போசல் சீனு எல்லா சீனே பற்றி நிறைய பேசினாங்க. எல்லோரும் அக்செப்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ அதான் இப்போதைக்கு அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. அண்ணா உங்களுக்கு இப்போ வந்து டூரிஸ்ட் மூவியும் இதுக்கு முன்னாடி உள்ள மூவியும் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களை ஆக்ஷன் மூவியில் பார்க்கலாமா? எல்லா ஜானரும் தான் பார்க்கணும். நீங்கள் அதுக்காக சண்டை பண்ணுமா பார்க்கலாம், அதுலேயும் பார்க்கலாம். எல்லா ஜானரும் எடுக்கணும்ல. தேங்க்ஸ். தேங்க்ஸ். வணக்கம், நான் அப்துல் ரஹீம். இங்கே மூட்டைப்பூச்சின்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். மிஸ்டர் மூட்டைப்பூச்சி. அப்படியா? ஓகே. யாரையும் தூங்க விடக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோளோட சீக்கிரம் போகிறாயப்பா. யாரையும் தூங்க விடக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோளோட. அப்படியா? அடிச்சு தட்டி தூக்கி போட்ட போகிறாயே. திரும்ப எந்திரிச்சு வந்துருவோம். ஓகே, சூப்பர். ஆனால் உங்கள்கிட்ட தான் ஒரு கொஸ்டின் என்னன்னா, சுப்ரமணிய புரம் என்னோட ஃபேவரட் மூவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டி. எல்லா படத்துலையுமே வந்து ஃப்ரெண்டால் தாக்கப்படுற மாதிரியே ஒரு தோட்டத்தில் இருக்கீங்க. எதுவும் ரியல் லைஃப்பில் எதுவும் நடந்திருக்காங்க? எல்லாருக்குமே நடந்திருக்கு. உனக்கு நடந்தது இல்லையா? எனக்கு நடந்திருக்கு. பார்த்தியா, அதனால தான் உங்களை தான் ரெப்ரசன்ட். அது ஒரு சந்தோஷம் எனக்கு. சந்தோஷமா? அப்படியா? இல்லைப்பா, எனக்கு மட்டும் இல்லை, ஒரு எல்லாருக்கும் நடக்கக்கூடாதுன்றது தான். அதுதான் சொல்லுவா, அப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். எந்த ஊர் நீங்கள்? நாகப்பட்டினம். அப்படிலாம் நடந்துடக்கூடாது தான். நல்ல நண்பர்களாக இருக்கணும் வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயம். கண்டிப்பாக. அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து இதுலேயே காட்டிங்க, நாடோடிகள்லேயே காட்டிங்க. நாடோடிகள் காலை இறந்தாங்க, காதை இறந்தாங்க, காதல் இறந்தாங்க, எல்லாமே இறந்தாங்க. ஒரு காலத்தில் நீங்கள் இருந்த மாதிரி இருந்தேன் நான் அந்த நாடோடிகள் படத்தில். இப்போ வந்து ஹீரோ மாதிரி மாறிட்டேன் கல்யாணத்துக்கு பிறகு. மாறிட்டேன். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சார். ஸோ நீங்கள் வந்துட்டு பாலா சார் மாதிரி லெஜெண்டரி டேரக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ அபி சார் மாதிரி டெபியூட்டன்ட் யங்ஸ்டர் கூடயும் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சார்? அதுக்கு வேரியேஷன் எப்படி இருக்குது? எப்படி அவங்க ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம வயசோ அந்த இது கிடையாது. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே, அவங்க கதை சொல்லும்போது, அபி டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லும்போது அந்த நரேஷனே ஃபுல் படம் பார்த்த மாதிரி படம் ஓட்டிட்டாப்புல. ஸோ அப்போ நம்பி போகும்போது ஒவ்வொருத்தையும் ஒன்று கற்றுக்குறோம். பாலா சார்ட்ட ஒன்று கற்றுக்கிட்டோம்னா இன்னொரு டேரக்டர்கிட்ட பார்த்தோம். அப்போ நான் இத்தனை டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஒரு லேர்னிங் தான். ஒவ்வொருத்தையும் ஒன்று கற்றுக்குவோம். ஸோ அபிட்ட எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்குவோம். ஸோ அப்படி கற்றுக்கிற ஒரு விஷயம் தான் அது. அப்படிதான் சார். அப்புறம் அப்படியே இன்னொரு கொஸ்டின் சார். நீங்கள் உங்களை நாங்கள் பல்வேறு பரிமாணத்தில் ஹீரோவாக பார்த்துருக்கோம். ஸோ எப்போ மறுபடியும் டேரக்டர் சசிகுமார் சார் பார்க்கலாம் சார்? கடல் கடந்து இதை தான் கேட்குறீங்க. பண்ணிடுறேன். அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் டைரக்ஷன். அது ஒரு பீரியட் சப்ஜெக்ட். ஸோ அதுக்கான வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது. அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சுப்ரமணியபுரம் 2க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? இல்லை அது வேறு. சுப்பிரமணியத்தை ஒன்றை மறக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்ருக்கேன் சார். நாங்கள் மறக்க முடியாது சார். நாங்கள் யாரும் அது மறக்க முடியல. அதனால தான் அவ்வளோ நாள் வருது நமக்கு. நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சார், என்னோட கேள்வி வந்து யுவராஜ் சாருக்கும் சசிகுமார் சாருக்கும். ஒரு 25 வயசு பையன் அபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஸ்டோரி எடுத்துகிட்டு வர்றாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றி ஒரு சில வார்த்தை, அந்த சக்ஸஸ் பற்றி. இல்லை, வயசு வந்து எப்பயுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை சினிமாவில். ஒரு 50 வயசாக இருக்கலாம், 75 வயசாக இருக்கலாம். இப்போ மார்டின் ஸ்கார்செஸே ஒரு டேரக்டர் இருக்கார். அவரோட வயசுக்கு அவர் வேலையே பண்ணல. ஏன்னா அவர் வயசை தாண்டி தான் வேலை பண்ணிருக்காரு. இப்போ அவரை பார்க்கும்போது வந்து எப்படிடா இந்த வயசில் இப்படி வேலை பண்ணுறாருலாம் யோசிக்கல. சினிமா ஆர்ட்டு, அந்த ஆர்ட்டுக்கு அவங்க எழுதின கதைக்கான வேலைகள் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு அபியோட வயசு நாங்கள் பார்க்கவே இல்லை. அது வந்து கதையை தான் பார்த்தோம். கதையில் வந்து கதையை நம்பணும். ஸோ நம்பினதுக்கும் வந்து வேலை பண்ணது வந்து ரொம்ப சரியாக இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்தமோ அந்த விஷயத்தை அவன் ஷூட் பண்ணி கொடுத்தான். அதை தாண்டி பெரிய ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதான் இப்போ நீங்கள் உங்களுக்குமே சொல்கிறது என்னன்னா, வயசு ஒரு வரம்பே கிடையாது. இப்போ நீங்கள் எந்த வேலை பண்ணணுன்னா இப்போ கூட வேலை பண்ணலாம். இப்போ நீங்கள் நாளைக்கு டேரக்டர் ஆகணும்னு நினச்சினா கூட போய் கதை எழுதலாம், நல்ல கதைகள் எழுதலாம். ஸோ படம் பண்ணலாம். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வயசை வச்சு நம்ம வந்து அளவிடவே முடியாது எந்த ஒரு விஷயத்தையும். இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா 14 வயசில் ஒரு பையன் இப்போ கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறேன். நமக்கு வந்து வயசை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க, வேலை மட்டும் பண்ணலாம். ஸோ நான் வந்து வெற்றியாக ரொம்ப பெரிய வெற்றி இது. நாங்கள் நினச்சதை விட ஒரு 20 மடங்கு பெருசாக தான் வெற்றி பெற்றிருக்கு படம். ஸோ நாங்கள் படம் பண்ணும்போது இந்த படம் பண்ணுறோம், இந்த நம்பருக்கு படம் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தோணிருக்கணும், இந்த பையன் வந்து ஒரு பொதுவாக வந்து யங்ஸ்டர் வந்தானா மெதுவாக லவ் ஸ்டோரி இல்லை ஆக்ஷன் ஸ்டோரி அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. இல்லை, எங்கள் கம்பெனிக்கு யாருமே அப்படி வரமாட்டாங்க. எங்கள் கம்பெனிக்கு எல்லாருமே ஃபீல் குட் படம் எடுத்து தான் வருவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்டாக எனக்கு அது பழகிருச்சு. இப்போ
என் கம்பெனிக்கு வந்து இங்கிலீஷ் டைட்டில் எடுத்துகிட்டு வந்துருவாங்க, ஷாண்டோலன் மியூசிக்னு அவங்களே போட்டு எடுத்துகிட்டு வந்துருவாங்க. அப்புறம் ஃபீல் குட் படம்னா இப்படி தான் எடுத்துருவாங்க. இங்கிலீஷ் டைட்டில்லாம் வச்சு இப்படி தான் வரும்போதே என்னை ஏமாத்துறதுக்காக தான் சார் இப்போ ஒரு இங்கிலீஷ் டைட்டில் வச்சா தான் படம் பண்ணுவார்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டைட்டிலோட வருவாங்க. அப்புறம் ஷாண்டோலன் மியூசிக்கில் அவங்களே போட்டு எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஓகே இதெல்லாம் சொன்னால் ஓகே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க. அபியை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதும் நான் திரும்பியும் சொல்கிறேன், நான் ஆளை பார்த்து இட போடுறதே இல்லை, நான் கதையை பார்த்து இட போடுறேன். ஸோ அந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கதை கேட்க ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த படம் பார்த்துட்டிங்களா நீங்கள்? அதில் முள்ளி வந்து என்னோட பேர் ஆகாஷ் இல்லை முள்ளின்னு சொல்கிற இடத்துலேயே நான் பார்த்துட்டேன். என்னன்னா ஒரு கதையை எழுதும் போதும் ஃபிலிப் இமேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம நார்மலாக நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், அதை ஃபில் பண்ணும்போது தெரிஞ்சிருது. இப்போ ஓகே ஓகே இது எமோஷனலாக எழுதிருக்கலாம் அந்த இடத்த. ஏன்னா ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஃபேமிலி வராங்க, அவன் சொல்லுவான் நாங்கள் வந்து 3 நாளைக்கு சாப்பாடு கஷ்டப்பட்டு தான் பண்ணோன்னு சொல்லி, அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அதை அடுத்த சீன்லேயே பிரேக் பண்ணது இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தோட மொத்த ஸ்டைலுமே. நீங்கள் எவ்வளோ பெரிய எமோஷனாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காமெடியை த்ரோ பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அதுதான் அந்த படத்தோட பலம்னு நினைக்கிறேன். நான் அந்த ஒரு இடத்துலேயே நான் விழுந்துட்டேன். ஸோ அது நம்ம பண்ணலான்றது இருந்துச்சு. அடுத்தடுத்து சீன்ஸ் வரும்போது தெரிஞ்சுது இந்த படம் வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்குன்றதை நான் நம்பினேன். ஸோ அது இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான படமாக இருக்குது. சார் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அப்போ ஒரு யங் டேரக்டர் உங்கள்ட்ட ஒர்க் பண்ணி அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஒரு காலேஜுக்குள்ளே நாங்கள் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த டீமே அப்படி இருந்தது. ஒரு சொன்ன மாதிரி மார்டின் ஸ்கார்சிலாம் சொன்னார், நான் ஒர்க் பண்ணிட்டேன் வயசு வித்தியாசம் இல்லாமல். 74 வயசு பாலுமகேந்திரா சார் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுற தலைமுறைகள் பண்ணும்போது அவருக்கு 74 வயசு. இப்போ அந்த 74 வயசுலேயும் அவர் வரும்போது நான் வந்து ஒரு படம் எடுக்கணும்னு என் ஆஃபீஸுக்கு வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வயசில் நம்மலாம் என்ன பண்ணுவோம் படம், ஆனால் அவர் படம் எடுக்கணும்னு ஒருத்தர் வர்றாருல, அப்போ அந்த வயசு தடையே இல்லை. அந்த 74 வயசில் அவர் எடுத்த படம் தான் வந்து தலைமுறைகள், அது நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு. இப்போ இந்த பையன் பண்ணும்போதும் அந்த வயசு வித்தியாசமே சினிமாவுக்கு இல்லை, படிக்கிறவங்க வயசு அப்படிலாம் இல்லை. ஸோ அப்படி தான் நான் அதை பார்ப்பேன். சூப்பர் சார். மிதுன் ப்ரோ, நீங்கள் வந்து ஃபாத் ஃபாசிலோடையும் நடிச்சிருக்கீங்க, நம்ம சசிகுமார் சாரோடையும் நடிச்சிருக்கீங்க. இவங்க 2 பேர் எப்படி இருந்துச்சு? எந்த ஃபீல்? அவரோட நடித்தது சாரோட நடித்ததை பற்றி சொல்லுங்கள். நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்னது சிமிலாரிட்டிஸ் இருக்குது நிறைய. இல்லை என்ன சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்க? என்ன பிடிச்சிருந்துச்சு? 2 பேர்ட்டையும் பிடிச்சது தனித்தனியாக சொல்லுங்கள் சார், ஒரு ஆன்சரில் சொல்கிறீங்களா? அது வந்து இப்போது நான் ஆவேஷம்லேயும் அது என்னோடய ஃபஸ்ட்டு படம், இங்கே வந்தாலும் தமிழில் என்னோடய ஃபஸ்ட்டு படம். ஸோ அது என்னோட கோ ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறோம் யாராக இருந்தாலும் என்னை கம்ஃபர்ட் பண்ணால் தான் எனக்கு டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். இங்கே அது கொஞ்சம் அதிகம், ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு லாங்குவேஜ். ஸோ அது வந்து அங்கே கிடைக்கிறது இல்லை, அங்கே எப்படி கம்ஃபர்ட் பண்ணாங்களோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இங்கே பண்ணால் தான் எனக்கு எல்லாருக்கும் அது சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து சாருக்கு நான் எப்போவுமே தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். எல்லா இன்டர்வியூவிலும் நான் இதான் சொல்கிறேன். சார் என்டையர் டூரிஸ்ட் ஃபிலிம் டீமுக்கு விஷஸ். சார் சசிகுமார் சார் உங்கள்கிட்ட தான் கொஷின்ஸ் எல்லாமே. சார் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டேரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து கதை சொல்கிறப்ப ஆஸ் அ டேரக்டராக இந்த பர்டிகுலர் படம் சூஸ் பண்ணதுக்கு எந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் நீங்கள் ஓகே சொன்னீங்க? இந்த படத்துக்கு கேட்குறேன். ஒவ்வொரு காட்சி அது என்னென்னா ஒரு சோகம் இல்லாமல் ஹாப்பியாக சொன்னது, அந்த என்டர்டெயின்மெண்ட்டோட சொன்ன விஷயம். கிளைமேக்ஸ் காட்சி என்னை ரொம்ப இது பண்ண, அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி இந்த படம் பண்ணணும் அப்படின்றது முடிவில் தோண வச்சது அது இருந்தது. அப்புறம் ஒரு சீன் இருக்குது, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னென்னா தண்ணி அடிச்சுட்டு வருவேன், வந்துட்டு அந்த சீனுக்குள்ளே அது 15 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷமான சீனு, ஒரு ஃபேமிலிக்கான ஒரு சீனு. அதை தண்ணி அடிச்சுட்டு வந்து ஒய்ஃப்கிட்ட பையன்ட்டையும் பேசும்போது அது எல்லாமே இருக்கும். ஒரு குடிகாரனோட பேச்சாக இருக்கும், அப்புறம் வந்து வேதனையோடு பேசுகிறது. ஸோ ஒரு சீனில் ஒரு ஹீரோவுக்காக இருந்தது வந்து அது எல்லா டைமென்ஷன்லையும் பண்ண வேண்டியது. கேலி பண்ணுறது, அந்த இதுலேயே கேலி வரும், ஹாப்பினஸ் வரும், அதை உடச்சி கடைசியெல்லாம் சந்தோஷமாகி ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒரு பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த பிரச்சனையை உடனே முடிச்சிடணும்னு பார்த்தீங்களா, முடிச்சு எல்லாம் சந்தோஷமாகலாம். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இது பண்ணணும் அப்படின்றது. சார் இப்போ சுப்பிரமணியபுரம், ஈசன் இந்த மாதிரி படம்லாம் டைரக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ டைரக்ட் பண்ண போகிறீங்க? நீங்களே ஆக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை வேற ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ண போகிறீங்களா? அதான் இப்போ சொன்னேன், ஜனவரி ஷூட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எப்போ ஷூட் பண்ண போகிறோன்னு தெரியல, ஆனால் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஹீரோ வேறு ஒருத்தவங்க தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சுந்தரபாண்டியன் மாதிரி ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் படம் எப்போ பண்ண போகிறீங்க? அதான் டூரிஸ்ட் ஃபேமிலியும் சுந்தரபாண்டியன் மாதிரி ஒரு என்டர்டெய்னர் தானே, அதுவும் என்டர்டெய்னர் தானே. ஏன்னா சுந்தரபாண்டியனில் ஏன் சொல்கிறேன்னா, சுந்தரபாண்டியனில் தான் எனக்கு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஆடியன்ஸ் ஃபுல்லாக வந்தாங்க, பிடிச்சி வந்தாங்க. இப்போ வரைக்கும் கேட்டால் சுந்தரபாண்டியன் தான் பேரே சொல்லுவாங்க. அது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு கிடச்சிருக்கு.
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் சின்ன குழந்தைங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் மறுபடியும் பிடிச்சிருக்கோம்னா அது இந்த படமாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு லாஸ்ட் கொஸ்டின் சார், நெக்ஸ்ட்டு சமுத்திரகனி சார் கூட இப்போது காம்போ ஒர்க் பண்ண போகிறீங்க? பண்ணுறோம். ஒரு கதை சொல்லியிருக்காரு, அது இப்போ ஒரு வேறு படம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு படம் நடந்துகிட்ருக்கு, ஷூட்டிங் போயிட்டுருக்கு அவர் படம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறோம். ஏதாவது படத்தோட சீக்குவலா சார் இல்லை ஃப்ரெஷ் ஸ்கிரிப்டா? இல்லை, ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட் அது. தேங்க்யூ சார், ஆல் தேங்க்யூ. சார் வணக்கம் சார். என் கொஸ்டின் சசிகுமார் சார். நீ இப்போ கூப்பிடலையா? இப்போ தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கேன். ஓகே. இல்லைங்க, நான் உங்கள் எல்லா படமும் பார்த்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து பியர்டு அதிகமாக தான் வச்சு நடிச்சிருக்கீங்க. எப்போ இந்த மாதிரி க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு நல்லா காலேஜ் கூட? நாடோடிகள் ஒரு படத்தில் நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். அப்படியா? ஆமாம், இப்போ திருப்பி போய் பாருங்கள். ஒரே ஒரு இல்லை பார்த்துட்டாரு, அது தெரியாது. ஒரே ஒரு சீன் மட்டும் எடுத்திருப்பேன் அந்த படத்தில். காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரே ஒரு சீன் எடுத்தேன் நாடோடியில். இனி வந்தால் அப்படி ஒன்று எடுத்துருவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ. வேறு யாரும் அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கு. சுந்தரபாண்டி படத்துலேருந்து உங்களை பிடிக்கும்ண்ணா. நீங்கள் எந்த ஊர்? நான் மதுரை தானே. மதுரையில் எங்கே? அதான் அந்த பிடிச்சா பார்த்தீங்களா? சுந்தரபாண்டி பிடிச்ச அவங்க லாங்குவேஜா எங்கே இருந்தாலும் நம்ம அதுதான் இங்கே அந்த நம்ம ஆத்தாங்கள்லாம் அதில் சியான்னு சொல்லியிருக்கு. அப்போ இருந்தே அந்த படத்துல எல்லாம் அவங்கள ரொம்ப பிடிக்கணும். அப்போ இப்போ ஃபேமிலியாக கொடுத்ததுக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் இது, நம்மளுக்கு தமிழ் தெரியுமில்லடா, இதை காட்டிக்கு என்ன தெரியணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அப்போ இந்த படத்தை பார்த்துக்காம தெரிஞ்சு நம்ம தமிழே அறகுறையாக இருக்குமாடா, இப்படி ஒரு தமிழ் இருக்கே அப்படின்ற மாதிரி. நீங்கள் இந்த தமிழை பேசுறதுக்கு எப்படி நான் கஷ்டப்பட்டீங்களா இல்லை உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சாண்ணா? இந்த ஈழ தமிழ் பேசுறதுக்கு இலங்கை தமிழ் இது என்ன பண்ணோம்னா, இந்த தமிழ் பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்குன்னா அவங்க லாங்குவேஜ் எப்படி பேச. ஆமாம் ஆமாம். அப்போ ஷூட்டிங் டைம் வந்து நாங்கள் ஈஸியாக்கிட்டோம். என்ன ஆயிடுச்சுன்னா டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்ற, ஏன்னா இங்கே கரெக்ட் பண்ணால் லேட் ஆகும் அப்படின்றனால டப்பிங்கில் நான் என்ன பண்ணேன்னா மதுரை ஈழத்தமிழ் பேசினேன், அவர் கேரளா ஈழத்தமிழ் பேசினார், மேடம் வந்து பாம்பே ஈழத்தமிழ் பேசினாங்க, அந்த பையன் வந்து மெட்ராஸ் ஈழத்தமிழ். அப்படி இருக்கும். அவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன அவங்க இது என்ன மதுரை தமிழ் வருது, அது என்ன இது வருது, டைரக்டர் கொண்டு விட்டு இதில் பார்க்காத, ஃபைனலில் ஒன்று மாற்றிடுவோம், அது டப்பிங்கில் மாற்றிடுவோம். அதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. இல்லை சார், என்ன ஒவ்வொரு தமிழில் இருக்குது, நீங்கள் மதுரை தமிழ் பேசுகிற, கேரளா தமிழ், இதெல்லாம் மைண்டில் வைக்காத. அப்புறம் டப்பிங்கில் பார்ப்போம். டப்பிங்கில் ஒரு அம்மா, அவங்க ஸ்ரீலங்கன் அந்த ஈழத்தமிழ் பேசுகிற அம்மா இருந்தாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி அதை அப்படியே பண்ணோம். அப்புறம் ரெகுலராக அப்படியே போயிட்டோம், ஈழத்தமிழ் மாதிரி போனோம். அப்புறம் வேணான்னு முடிவெடுத்து அங்கே உள்ள தமிழர்களுக்கும் தெரியணும், எல்லோரும் ஈஸியாக போய் ரீச் ஆகணுன்ட்டு எங்கெங்கே தேவையோ அதை மட்டும் பண்ணி அப்படி பண்ணோம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. நன்றி. நல்லா இருந்துச்சு. இப்படி ஒரு படம் கொடுத்ததுக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா. எத்தனை வருஷம் ஆச்சு இங்கே வந்து ஊரில் இருந்து? நான் இங்கே வந்து இப்போ தான் ஒரு 4 மந்த் ஆகுதுண்ணா. 4 மந்த் ஆகுது. ஓகே. எங்கள் வீட்டுக்காரங்க இருக்கா, நான் இங்கே அவரும் இங்கே அங்கேருந்து வந்துட்டு உசிலம்பட்டியில் இருந்து. ஓகே. சரி, தேங்க் நன்றி. சரிம்மா, சரிம்மா. சார் ஆமாம், இன்னொரு கேள்வி இருக்குல்ல. யாருக்கு? ஏங்கிட்டியா? இனிவேப்பா இல்லை, நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, நான் புது டேரக்டர்ஸ் 10 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அபி ப்ரோ வந்து எத்தனாவது ஆள், இன்னும் எத்தனை பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க? அபி வந்து 11வது புதுமுகம், 11th. ஓகே. அதுக்கடுத்து இன்னொரு புதுமுகமும் ரெடியாக இருக்கார். ஸோ 12 வந்துடும். ஓகே. ப்ரொடியூசர் தப்பாக நினச்சிக்காதீங்க சார். என்னைக்கா நீங்கள் கதை கேட்கும் போது இந்த கதையை நம்ம பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாமேன்னு என்னைக்காவது தோணியிருக்கா உங்களுக்கு? யாராவது சொல்லும் போது, யாராவது உங்ககிட்ட கதை சொல்லும் ஸ்கிரிப்ட் அப்படி தோணும் நமக்கு. ஆனால் நம்ம பண்ண முடியாதுல்ல, இந்த கதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு தோணும். 2-3 கதைகள் தோணி இருக்கு. அப்படி அது வந்து இதாச்சு. ஓகே, தேங்க்யூ. ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எனக்கு ஒரு டவுட்டு, உங்கள் படம்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குது. எப்பவுமே கதை எப்படி சூஸ் பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு ஃபுல் ஸ்டோரி கேட்டு சூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஃபுல் கதையும் சொல்லிடுவாங்க? அந்த 20 நிமிஷம்லாம் கிடையாது. அவங்க வரும்போதே சொல்லிடுவாங்க, படம் ஓட்டுவாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லிடுவாங்க. அப்படி கேட்டு அது அப்போ அந்த டைம் என்ன நமக்கு தோணுதோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அது அந்த டைம் நம்ம தோன்ற விஷயம், அதை வச்சு தான் இது பண்ணுவோம். ஓகே. நான் இன்னொரு சஜஷன், எனக்கு இப்போ முன்னாடி அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிலாம் அனாதை ஆசிரமம் அந்த குழந்தைங்களை வச்சு படம் இருக்கும்ல, இப்போ அந்த மாதிரி படமே ரொம்ப வர்றதில்லை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் நடித்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவேன். அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பேஸில் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவோம்மா. சரிண்ணா. நீங்களே அதான் சொல்கிறார், அன்புள்ள சசிகுமார்னு ஒன்று வச்சு எடுத்துருவோன்ட்டார். இல்லை,
இப்போ அந்த படம் பார்த்தா இப்பயும் அந்த ஃபீல் இருக்கு. ஆனா இப்போ வர படம் அந்த அந்த அது மாதிரி கனெக்ட் ஆகலைல்ல. அந்த அனாத ஆசிரம பசங்க அப்படி நீங்க அந்த மாதிரி படம் நடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க யூனிக்கா பண்ணிட்டு வர. கண்டிப்பாக பண்ணுவோம்மா. ஐடியா கொடுத்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ. நான் அது ஒரே சசி சார் இருக்கு கேட்கல. சார் இப்போது நம்ம கிமு கிபி மாதிரி உங்களுக்கு அயோத்தி முன் அயோத்தி பின் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து சொல்லி அடிக்கிறீங்க, எல்லாமே பயங்கர ஹிட்டு தான். ஸோ அது எப்படி இப்போ அந்த சூஸ் பண்ணி எப்படி அந்த மாதிரி சக்ஸஸ் எல்லாமே சொல்லி அடிக்கிறீங்க? எல்லாம் அமைஞ்சது, சொல்லியெல்லாம் அடிக்கலை, அமைஞ்சு வர்ற ஸ்கிரிப்ட் தான். நம்ம ஒன்று மாறணும்னு நினைப்போம்ல. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் இந்த மாதிரி பண்ணிட்டேன், வழக்கமாக பண்ணிட்டோம். அவங்க சொல்லும் போது எனக்கும் நீங்கள் எப்படி என் படம் பார்க்க வந்துட்டார், அருவாலை தூக்கிட்டார், உங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும்ல. அப்போ கேட்குற எனக்கு எப்படி இருக்கும், அப்போ எனக்கும் ஏதாவது ஒன்று மாற்றி சொல்லுவாங்களான்னு பார்ப்போம். அதில் வந்ததான் இந்த ஸ்கிரிப்ட்லாம். ஸோ ஏன் அவங்க மேலேயும் தப்பு சொல்ல, அவங்க எல்லாமே சுந்தரபாண்டியனாக பார்த்துருக்காங்க, குட்டி புள்ளியாக பார்த்துருக்காங்க. இதெல்லாம் போய் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆனோடனே அவங்க கதை எழுதும் போதே அவங்களுக்கு நான் தான் வர்றேன், அப்போ என்கிட்ட தான் வருது. ஸோ அப்போ நமக்கு வேறு ஏதாவது புதுசாக சொல்ல மாட்டாங்களா, நம்ம ஒன்று யோசிக்கிறோம், இப்படி ஒன்று நம்ம வேற ஒரு பேட்டர்ன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது. அந்த முயற்சி ஃபஸ்ட்டு அயோத்தியாக இருந்தது. ஏன்னா சண்டை போடக்கூடாது, இதாக இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு பார்த்தோம். அது நீங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அது நான் காரணம் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் அதை ஆதரித்து டூரிஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் அதை கொண்டு போனது தான். நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது இதெல்லாம் போகலன்னு வச்சுக்கோங்களேன். நான் பழையபடி அருவாலை தூக்கிட்டு அங்கிட்டு போயிருப்பேன். அதுக்காக அருவாலையும் விட்டுற முடியாது, அப்பப்போ எடுத்துடுவேன். மிரட்டுறதுக்கு வேணும்ல, அதான் நம்ம ஆயுதம். அதனால் அதிகம் வச்சுக்குவேன், அவ்வளோதான். தேங்க்யூ. ஆக்சுவலாக ப்ரொடியூசருக்கு தான் கேள்வி. இந்த மூவியில் வந்து உங்களுக்கு தெரியும் 90s கிட்ஸ் வந்து சிம்ரன் மேமோட பயங்கர ஃபேவரட் ஹீரோயின் அவங்க. ஸோ இந்த மூவியில் ஸ்பெசிஃபிக்காக ஏன் சிம்ரன் மேம் சூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க? லைக் டேரக்டர்ஸ் காலா இல்லை நீங்கள் ஏதாவது ரீசன் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக சிம்ரன்? ஏன்னா அவங்க யூஸ்வலாக பயங்கர கமர்ஷியல் மூவி, பெரிய பெரிய ரோல்ஸ் பண்ணுவாங்க, லைக் டான்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். சடனாக இது வந்து ஒரு என்ன சொல், இப்போ சார் பார்த்தீங்கன்னா நிறையா அதே மாதிரியான ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஒரு, பட் இவங்க வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. எப்படி அதை சூஸ் பண்ணீங்க நீங்கள்? இல்லை, அதான் கதை கேட்டதுக்கப்புறம் ப்ராஜெக்டாக செட் பண்ணோம். சார் தான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்குள்ளே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தோம். அது எனக்குன்னா இந்த படத்தை கொஞ்சம் இன்னும் நிறைய ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறதுக்கு வந்து இப்போ சார் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி இன்னும் தெரிஞ்ச முகம் ஒன்று தேவைப்பட்டாங்க எனக்கு. இன்னும் வைடராக போய் இந்த படத்தை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு தெரிஞ்ச முகம் ஒன்று தேவைப்பட்டாங்க எனக்கு. வந்து இன்னும் பெரிய பேர் ஒன்று இருந்தாங்க. அது ஸோ அவங்கள ரீச் பண்ணும்போது அவங்களோட டேட்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு. தென் மேம் ரீச் அவுட் பண்ணால் அவங்க கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான். ஸோ எங்களுக்கு என்ன, அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக, ஏன்னா ஒரு ஃபீல் குட் படம்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆடியன்ஸாகவே ரொம்ப கம்மியாக இருக்குது. படம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர, இப்போ ஒரு ஆக்ஷன் படம் பார்த்துட்டு வெட்டிட்டா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபீல் குட் படம் பார்க்கும்போது என்னென்னா அந்த எமோஷனே வராது. படம் நல்லா இருந்துச்சுங்கன்னு சொல்கிறது தான் அந்த ஃபீலே. சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகும்னா, அப்போ அந்த ஸ்கேலும் சின்னதாகிடும். பிஸ்னஸாக நீங்கள் ஃபீல் குட் படங்களில் முன்னாடி வந்த படங்களோட நம்பர்ஸுமே கலெக்ஷன் வைஸ் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதை இன்னும் பெருசு பண்ணணுன்ற ஒரு தாட் இருந்துச்சு. அதுக்கு இன்னும் தெரிஞ்ச முகங்கள் வந்துட்டா பெட்டராக. இப்போ MS பாஸ்கர் சார் இருக்காங்க, பக்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய தெரிஞ்ச முகங்கள் இருந்துட்டா இன்னும் படம் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சோம். இப்போ இது வரைக்கும் வந்த ஃபீல் குட் படங்களில் இதுதான் அதிகபட்சமான ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்த எந்த ஃபீல் குட் படங்களும் ஒரு பர்டிகுலர் நம்பர் பண்ணோம். இந்த படமான நம்பர் எந்த படமும் பண்ணதில்லை. ஏன்னா ஸோ இது வந்து ஹோல்சம்மாக எல்லாருக்கும் போய் சேரணுன்றத மைண்டில் வச்சு தான் பண்ணோம். ஸோ கொஞ்சம் தெரிஞ்ச முகங்களாக தான் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் ஆக்சுவலாக ஒரு பாராட்டு என்னன்னா, யூஸ்வலாக வந்து 2 மெயின் ரோல் இருப்பாங்க. அந்த 2 மெயின் ரோலுக்கு வந்து நிறைய ஸ்கோப் உள்ள சீன்ஸ் எல்லாம் இருக்கும். மற்றவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஒரு கேரக்டருக்குமே வந்து ஸ்கிரிப்டில் ஸ்பெசிஃபிக்காக சீன்ஸு ஸ்பெசிஃபிக்காக அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக எமோட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட்லேயே ஃபஸ்ட்லேயே என்ன சொல்ல பிளான் பண்ணினது தானே. இப்போ MS பாஸ்கர் சார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எமோஷன் சீன் இருக்குது. இவங்க அந்த ஓல்டர் கப்பிள் இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இருக்கிறது வந்து பயங்கரமான எமோஷன் தான். ஸோ தனித்தனியாக வந்து சீன்ஸாகவே வந்து இவங்க ஸ்டோரியில் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தனித்தனி சீன்ஸ் வச்சதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது சார். தேங்க்யூ. அதான் இது வந்து என்னென்னா, இது ஃபஸ்ட்டு சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம என்ன வேணால் எழுதலாம். இப்போ நான் ஒரு 20 கேரக்டர் எழுதி 20 பேரை வச்சு படம் பண்ணலாம். அதுக்கு வந்து ஹீரோ சம்மதிக்கணும்ல. இப்போ ஏன்னா எல்லாருமே வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, நான் தானே அதெல்லாம் பண்ணணுன்றது தான் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அபி எங்கள் டேரக்டர் ஒரு சீன் பண்ணியிருப்பார்.
ஸோ அந்த சீனே கூட நானே நடிச்சிடணும்னு கேட்குற ஆட்களும் இருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து என்னன்னா இல்லை எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணட்டும், எல்லாருக்கும் ஸ்கோப் இருக்கட்டும்னு சொல்லி ஒத்துக்கிறது ஒரு மனசு வேணும்ல. அது சார் நினச்சதுனால மட்டும் தான் நடந்துச்சு. இல்லைனா இல்லைப்பா எனக்கு 2 சீன் ஏற்றுங்கன்னு சொல்லி அவர் கேட்டிருந்தா நாங்கள் வச்சு தான் இருப்போம். ஏன்னா நாங்கள் படம் பண்ணணும்னு வந்துட்டோம். ஸோ அதை இந்த ஸ்கிரிப்டை என்னவா இருந்ததோ அதுவாக சார் ஏற்றுக்கிட்டதுனால தான் அந்த படம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த எல்லா கேரக்டர்ஸ் ஸ்கோப் வச்சு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்பேஸாக இருந்துச்சு. அது சார் தான், அது நடந்ததுக்கு காரணம், முக்கியமான காரணம் சார் தான். ஏன்னா அவர் வந்து இல்லைப்பா எனக்கு 2 சீன் எக்ஸ்ட்ரா வைங்க சொல்லியிருந்தா ஏதாவது 2 சீன் கட் ஆயிருக்கும் நீங்கள் பார்த்த சீனில் இருந்து. ஸோ சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு கரெக்ஷன்ஸுமே சொல்லாமல் நாங்கள் என்ன கதையாக கொடுத்தோமோ அது அப்படியே பண்ணலாம். எனக்கு நான் சார் உங்களுக்கு எதாவது கரெக்ஷன் இருக்கான்னு கேட்டில் அவருக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவருக்கு அப்படியே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் சின்ன வேலைகள் பண்ணோம். ஸோ அவர் வந்து டேரக்டர் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் குட்டி ஆட் பண்ணார். இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்த சிங் கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த அவரோட கேரக்டராக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் அது இந்த பாட்டி தாத்தாக்குள்ளே இருந்த சின்ன விஷயங்கள் எல்லாமே டேரக்டர் அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணார். சாருக்கு நரேட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணார். ஸோ அதில் எல்லாத்துக்கும் சார் வந்து ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இல்லை நீங்கள் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த படத்தை என்னவா நினைக்கிறீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி சார் தான் அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஆசைப்படலாம், ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல, அது சார் தான் பண்ணார். சாருக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ சார். லாஸ்ட் கொஸ்டின், உங்களை வந்து டேரக்டராகவும் பார்த்தாச்சு, ஆக்டராகவும் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் ஒரு சிங்கரா இப்போ சார் ஆல்ரெடி இந்த கேள்வி நான் தான் பதில் சொல்லுவேன். சார் ஆல்ரெடி சிங்கர் தான். இல்லை இதுக்கப்புறம் இன்னும் வாய்ஸ் வெளியில் நாங்கள் படத்தில் ஏதாவது பார்க்கலாமா? நாங்கள் அடுத்த படத்தில் பாட வைக்கிறோம். நாங்கள் அடுத்த ஒரு படம் பாட வைக்கிறோம். தேங்க்ஸ். நான் இதை கேட்டேன், சார் பாட்டெல்லாம் பாடிக்கீங்களான்னு கேட்கும்போது எனக்கு அவரோட பாடின பாட்டில் எனக்கு போட்டு காமிச்சிருக்காரு. எனக்கு வந்துட்டு மீன்ஸ் அதை ஒரு கேட்கணும்னு ஒரு இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே நம்ம வாய்ஸ் மட்டும் தான் இருக்குது. எல்லா ஆக்டர்ஸுமே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் இது வரைக்கும் பாடி மீன்ஸ் பாடியிருக்காரு அந்த ஒரு ரெக்கார்டர் ஒரு ஃபீல் எங்களுக்கு வேணுன்றது தான் எங்களுக்கு ஒரு இது. பாட முடியும். ஒரே ஒரு லைன் ஆகுது. உங்களை பாடணுன்னா எங்கள் ஆள் இருக்கா, பாட சொல்லிட்டா? வாடா இல்லை நான் அண்ணனை தான் வந்து அதை கேட்கணும். நேற்று ஆடி பார்த்தாச்சு அண்ணனை. இப்போ இல்லை இது ஒரு இதுவாக தான் என்னோட கொஸ்டின். ஏன்னா எல்லாரும் பாடினதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ அண்ணனை வந்து மாதிரி பார்க்கணுன்னு ஒரு ஆசை, அதனால. ஓகே சார், தேங்க்யூ. இது வந்து முகைமழை பாட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துலேருந்து. கண்மொழியால் பேசடி என் உயிரின் மெல்லிசையே, உன் விழியில் நானடி என் உயிரின் பொன்னிலவே, தோளில் சாய நாகரீகம் பார்ப்பதென்னவோ நான் பாவமல்லவோ. முகைமழை முகைமழை நான் நனைகிறேன் முதல் முறை, முகைமழை முகைமழை ஏன் நினைகிறாய் உயிர் வரை. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் எங்களுக்கு. தேங்க்யூ. யா, எல்லா பத்திரிகை மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் நண்பர்களை வந்து துபாயில் வந்து சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. ஈவினிங் வந்து எங்களோட ஈவெண்ட் இருக்குது, ஷார்ஜா சென்ட்ரல் மாலில் நடக்குது. எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சண்டே டைம் எங்களோட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ.